ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கேஜே குக்கிங் அண்ட் ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 2 கிலோ சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 5 பாதாம் 5 முந்திரி ஊற வச்சு வச்சுருக்கேன். 300 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நெய் ஒரு 50 ml எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 300 கிராமுக்கு எடுத்திருக்கேன். தயிர் ஒரு 400 ml எடுத்திருக்கேன். சிக்கன் 2 கிலோ எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி 2 கிலோ எடுத்திருக்கேன். 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அரை கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 800 கிராம் அளவுக்கு நான் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிறப்போ நான் நெய் சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் 4 பீஸ் பெரிய பட்டை, ஏலக்காய், கிராம்பு 5 கிராம் எடுத்திருக்கேன். இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா நைஸாக நான் நறுக்கி எடுத்திருக்கேன். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த டைம்லேயே சேர்த்தா தான் நல்லா பிரியாணி வாசனையாக இருக்கும். எண்ணெயில் எந்த அளவுக்கு புதினா, கொத்தமல்லி வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல வாசனை கிடைக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணியில் ரொம்ப முக்கியமான விஷயம், சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். 200 இஞ்சி 100 பூண்டு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்க நல்லா வாசனை இருக்கும். நல்லா ஒன்றோட ஒன்று சேர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அடி பிடிக்கும். அதனால் கைவிடாமல் கிளறி எடுத்துக்கோங்க. இப்போது நான் எடுத்து வச்சுருக்க தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்தா பிரியாணிக்கு நல்ல கலர் கிடைக்கும். தனியாக கலர் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ மிளகாத்தூள் நல்லா மசாலாவோட சேர்ந்துருச்சு. இப்போ நான் பிரியாணி மசாலா வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது அதையும் நல்லா மசாலாவோட சேர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரு 800 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா மசாலாவோட ஒன்று சேர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்க்குற ஒரு பொருளும் நல்லாவே வதங்கணும். வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா நல்லா வதங்கட்டும். நான் ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கிறேன். இப்போது ஒரு பாதி அளவுக்கு தக்காளி வதங்கியிருக்கு. இது இன்னும் நல்லா வதங்கணும். இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ரைஸ் தனியாக வடித்து சேர்க்கறதுனால மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போது நல்லா மசாலா ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா மசாலா வதங்கி வரணும்.
இந்த டைமில் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 400 ml தயிர் எடுத்திருக்கேன். புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட புளிச்ச தயிராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 400 ml தயிர் கரெக்டாக இருந்துச்சு. நான் புளிக்காத தயிர் சேர்த்துருக்கேன். தயிரோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா மசாலாவோட சேர்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இந்த டைமில் சிக்கனை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் 2 கிலோ செய்கிறதுனால எனக்கு வந்துட்டு தம் போடுறப்ப அந்த ஹீட்டில் சிக்கன் உடஞ்சிரும். நீங்கள் கம்மியாக ஒரு 1/2 கிலோ செய்கிறீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்குறப்பே நீங்கள் சிக்கனையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் பீஸ் வந்து உடையாமல் இருக்கும். உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இந்த டைமில் சிக்கன் சேர்த்தா அது வெந்துருமான்னு. நான் இன்றைக்கி வடி பிரியாணி செய்கிறதுனால இந்த மசாலாவை கொதிக்க வைக்கிறதுக்கு நான் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றி தான் கொதிக்க வச்சுக்க போகிறேன். அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இந்த டைமில் நான் பாதாம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இது ஒரு டேஸ்ட்டுக்கு தான். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா மசாலாவும் ஒன்று சேர நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. நம்ம சேர்த்துருக்க மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 2 லெமன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் தயிர் ரொம்ப புளிச்ச தயிர் சேர்க்கல, அதனால் எனக்கு 2 லெமன் வந்துச்சு. நீங்கள் புளிச்ச தயிராக எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லெமனோட அளவை நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போது லெமன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறி விடுங்க. இப்போது நல்லா கொதிக்க வச்ச தண்ணி ஒரு 2 லிட்டர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்திங்கன்னா கறி உங்களுக்கு ரஃப்பாக இருக்காது. இப்போ நான் ரைஸை தனியாக வடித்து எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஊற வச்ச அரிசியை சேர்த்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போ மசாலா கொதித்ததும் நம்ம வடித்த அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். அரிசி ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 50% வெந்தால் போதும். பேலன்ஸ் நமக்கு தம்முலேயே வெந்துடும். இப்போது வடித்த அரிசியை சேர்த்து நான் இதை வந்து சமப்படுத்திக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்ல கலராக இருக்குது. வடித்த ரைஸை ஃபுல்லாக சேர்த்துட்டு நம்ம இதை தம் பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த அரிசி, வடித்த அரிசி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டேன் நான். இப்போது மசாலாவோட தண்ணியும் அரிசியும் ஒரே அளவுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ரெண்டும் ஒரே அளவு வந்துருச்சு. நம்ம மூடி தம் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக நான் பிரியாணி மசாலா மேலே சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு இதுக்கு மேலே வெயிட் வச்சு நம்ம இதை தம் பண்ணிடலாம். அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போது மேலே ஒரு வெயிட்டை வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷம் இது எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க, அது நல்லாவே தம் ஆகட்டும். எனக்கு ஒரு 30 நிமிஷம் கழித்து தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இப்போ பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஆகியிருக்கு எனக்கு. நான் 20 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், ஆனால் நான் அரை மணி நேரம் கழித்து தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இப்போ பாருங்கள், நல்லா ரைஸ் வந்துட்டு குச்சி குச்சாக இருந்துச்சு. அந்தளவுக்கு அது நல்லா தம்மாகி வந்திருந்தது. ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை, நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சு. நீங்களும் நான் சொன்ன மாதிரி அதே மெத்தடில் அதே அளவோடு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை, நல்லா பொல பொலன்னு இருந்துச்சு. சிக்கன் பீஸ் கூட நல்லா வெந்திருந்துச்சு. எனக்கு சுத்தமாக அடி பிடிக்கல. நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி சிக்கன் பிரியாணி கிடைக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.